என்னத்த ஏதோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஆமா, நான் கட்சி ஆரம்பிச்சு அரசியல் இறங்க போறேன். அதுக்காக யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அடையேண்டி நீ வேற. இந்த சமையல்காரி கழுத்துல இருந்து பரம்பரை செயினை கழட்ட நானும் படாத பாடுபடுறேன். கழட்ட முடியலையே. தொட்டதுக்கெல்லாம் சென்டிமெண்ட் பாக்குற அகிலா இந்த விஷயத்துல நான் என்னென்னமோ செஞ்சு பாக்குறேன். அசைஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாளே. முழு எபிசோடையும் Zee5 காணுங்கள். இது அந்த சமையல்காரி கழுத்துல போட்டுட்டு இருந்த பரம்பரை செயினாச்சே. இத அவ கழுத்துல இருந்து கழட்டணும் தான் நான் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த செயின் இங்க எப்படி வந்தது? கூட ஏதோ லெட்டர் மாதிரி இருக்கு. அத்த, பார்வதிய கிச்சன்ல காணோம் அத்த. அத்த, என்னத்த பார்வதி கழுத்துல இருந்த பரம்பரை செயின் இங்க இருக்கு? ஆமா உமா, செயின் எங்க இருக்கு? அந்த சமையல்காரி வேற கிச்சன்ல இல்லன்னு சொல்ற. கூடவே ஒரு லெட்டரும் இருக்கு. லெட்டரும் செயினும் அகிலா கண் பார்வையில படுற மாதிரி இங்க இருக்குன்னா கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. என்னத்த எழுதி இருக்கு? படிக்க படிக்க உங்க முகம் பிரைட் ஆயிட்டே இருக்கு. உமா, தீபாவளி போனஸ் 2 கிடைச்சா எப்படி இருக்கும்? அப்படி டபுள் தமக்காவா கிடைச்சிருக்குடி. என்னத்த சொல்றீங்க? எந்த பரம்பரை செயின் அந்த சமையல்காரி கழுத்துல இருந்து கழட்டியே தீரணும்னு நான் விரி பிடிச்சு சுத்திக்கிட்டு இருந்தனோ அந்த செயின் இப்ப என் கையில. அடுத்தது அவளை இந்த வீட்டை விட்டு ஒழிச்சு கட்டணும் தானே ராப்பகலா துடிச்சேன். எனக்கு வேலை வைக்காம அவளை வீட்டை விட்டு போயிட்டா. அப்ப இது டபுள் தமாக்கா தானே? அத்த, என்னத்த சொல்றீங்க? அப்ப பார்வதி வீட்டை விட்டு போயிட்டாளா? ஆமாடி, அப்படிதான் இந்த லெட்டர்ல அந்த அம்மா எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இதுல அவங்கள தேட வேணான்னு வேற சொல்லிட்டு போயிருக்காங்க. தேடுன்னு சொன்னாலே நம்ம தேட மாட்டோம். இதுல தேடாதீங்கன்னு வேற சொன்னா தேடவா போறோம்? அத்த, பார்வதி ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவுக்கு வந்தா? ஏய், அவ எதுக்கு வந்தா நமக்கு நடி வந்தது? போய் தொலைஞ்சால அது வரைக்கும் சந்தோஷம். ஆனா இதையே வச்சு அகிலா மனசுல அந்த சமையல்காரி மேல வெறுப்ப உண்டாக்கி அவ மனசுல இருந்து அந்த சமையல்காரிய தூக்கி எறிய வைக்கிறனா இல்லையா பாரு. அருண், வாயிடா சீக்கிரம். என்ன வனஜா, எதுக்காக எங்க எல்லாரும் சீக்கிரமா வர சொன்ன? போச்சு போச்சு, நம்ம குடும்பத்தோட மானம், கௌரவம், அந்தஸ்து, மரியாதை எல்லாம் போச்சு. அந்த சமையல்காரி பார்வதி எல்லாத்தையும் அவ கால்ல போட்டு மிதிச்சு எரிச்சிட்டு போயிட்டா. என்னாண்டி சொல்றீங்க? பார்வதி என்ன பண்ணா? என்ன பண்ணாளா? இந்த வீட்ல உனக்கும் எனக்கும் கூட கிடைக்காத அந்த பரம்பரை செயின் அந்த சமையல்காரிக்கு பரிசா கிடைச்சது. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைங்கிற மாதிரி அதோட அருமை கொஞ்சம் கூட அவளுக்கு தெரியாம என்ன செஞ்சிருக்கான்னு பார். சித்தி, பார்வதி கழுத்துல இருக்கிற செயின் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? நான் ஒன்னும் செயினை கழட்டல. நீங்க போட்ட செயினை வேணா ஒண்ணு வேணான்னு கழட்டி வச்சுட்டு இந்த லெட்டரையும் எழுதி வச்சுட்டு எதுவுமே தேவையில்லைன்னு வீட்டை விட்டு போயிட்டா. கொடுங்க ஆண்டி.
ஆண்டி இத பாருங்க ஆண்டி. இந்த வீட்டை விட்டு போறம்மா, என்ன தேட வேண்டாம், என்ன மன்னிச்சிருங்கம்மா. அம்மா அந்த லெட்டர் கொடுங்க. இந்த பரம்பரை செயினோட பாரம்பரியம் மரியாதை இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா அவ இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு போயிருப்பாளா? பரிசா கொடுத்தத திரும்பி வாங்காத பரம்பரைன்னு தெரிஞ்சிருந்தோ அத கழட்டி நம்ம மூஞ்சில அடிக்காத குறையா தூக்கி வச்சுட்டு போயிருக்கானா அவ நம்ம பரம்பரையே அவமானப்படுத்திட்டு போயிருக்கான்னு தானே அர்த்தம். சித்தி, செயினை விட குடும்ப நலம் தான் முக்கியன்னு லெட்டர் எழுதி வச்சுக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியல? தேவையில்லாம பார்வதி பத்தி தப்பா பேசாதீங்க. என்ன இருந்திருந்தாலும் பார்வதி இப்படி செஞ்சிருக்க கூடாது அருண். இது ஆண்டிய மதிக்காம அவமானப்படுத்துற மாதிரிதான். பார்வதி ஏன் இப்படி அவசரப்பட்டா? எங்க போயிருப்பா? அருண், அப்பா போய் சுந்தரத்தை வர சொல்லு. சரிப்பா. ஏன் பெரிய எப்படி பண்ணீங்க? உங்களுக்கு அடிப்பட்டத ஏன் என்கிட்ட சொல்லாம மறைச்சீங்க? நடந்தது சொன்னா நீ பயப்படுவ, இந்த மாதிரி அழ ஆரம்பிச்சிருவ. என் பொண்டாட்டி கண்ணுல இருந்து கண்ணீர் வந்தா அது என்னால தாங்கிக்க முடியாது. அதான் நான் உன்கிட்ட சொல்ல. ஷாம் சார் கூட என்கிட்ட உண்மையை சொல்லாம மறைச்சிட்டாரு. என் குழப்பத்தை சொல்லி அழுது தீர்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்க பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டீங்க, தலையில லேசா அடிபட்டிருக்குன்னு சொன்னாரு. ஆமா ஆதி, ஆமா பார்வதி, நீ எப்படி மும்பை வந்த? நீங்க பெரியயாவுக்கு தலையில அடிபட்டிருக்குன்னு சொன்ன உடனே நான் சின்னையாவை போய் பார்த்து நான் உடனே மும்பைக்கு போனோம், பெரியயாவை பார்க்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தினேன். அவர் எதேதோ சொல்லி என்ன சமாதானப்படுத்த பார்த்தாரு. ஆனா நான் சமாதானம் ஆகல. பிடிவாதமா போயே ஆகணும்னு சொன்னேன். வேற வழி இல்லாம சின்னையா தான் என்ன அனுப்பி வச்சாரு. சரி வா. பார்வதி, எங்க உன் கழுத்துல இருந்தா பரம்பரை செயினை காணும்? அதை நான் உன்னை எப்பவும் கழட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, ஏன் கழட்டின? என்ன தப்பா நினைக்காதீங்க பெரியயா. அந்த செயினை என் கழுத்துல போட்டதுல இருந்து எல்லாம் கெட்டதாவே நடந்துச்சு. நீங்க பாத்ரூம்ல வழுக்கி விழுந்ததுக்கு காரணம் கூட அந்த செயின் என் கழுத்துல இருந்ததுனால தான் நினைக்கிறேன். அதனாலதான் அந்த செயினை கழட்டிட்டேன். பார்வதி, உன் கழுத்துல இருந்த செயினுக்கும் ஆதி அடிபட்டதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆதி பாத்ரூம்ல விழுந்தெல்லாம் அடிபடல. அந்த காயத்துக்கு காரணம் நந்தினி. டேய், என்னது நந்தினி காரணமா? என்ன ஷாம் சார் சொல்றீங்க? நீங்க சொல்லுங்க ஷாம் சார், நந்தினி இங்க வந்தாளா? அதான் ஆரம்பிச்சு வச்சுட்டல, அப்புறம் என்ன முழிக்கிற? மீதியை சொல்லு. அது வந்து நந்தினி மும்பையில தான் இருக்கா பார்வதி. என்ன அகிலா, பார்வதி நினைச்சு டென்ஷனா இருக்கியா? ஆமாங்க, பார்வதி இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. நான் கூட பார்வதி இப்படி செய்வான்னு எதிர்பார்க்கலதான். உங்க அப்பா போட்டோ தீப்பிடிச்சது, ஆதி போட்டோ கீழே விழுந்து உடைஞ்சு போனது, இதெல்லாம் பார்வதி மனசுல குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கும். அதனாலதான் பார்வதி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. பார்வதி மனசுல மட்டும் இல்லங்க, இப்போ என் மனசுலயும் குழப்பம் இருக்கத்தான் செய்யுது. உன் மனசுல குழப்பமா? என்ன சொல்ற அகிலா? ஆதி போட்டோ கீழே விழுந்து உடைஞ்சதுல இருந்து
என் மனசுக்கு ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி தோணுதுங்க. நமஸ்தே மேடம். எங்க இருக்க ராம்சிங்? மும்பைய விட்டு நான் வேற எங்க மேடம் போறேன்? நம்ம சர்க்கார், நம்ம ராஜாங்கம் எல்லாமே இந்த மும்பை தான். என்ன மேடம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ராம் சிங்குக்கு போன் பண்ணிருக்கீங்க? ஏதோ முக்கியமான விஷயமா? ஆமா ராம்சிங், என் பையன் ஆதித்யா இப்போ மும்பைல தான் இருக்கான். அவன் எங்க இருக்கான், எப்படி இருக்கான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், மொத்த டீடைல்ஸும் 10 நிமிஷத்துல நீங்க எனக்கு போன் பண்ணி சொல்றீங்க. அரே மேடம், மும்பைல நம்ம நெட்வொர்க் ரொம்ப பெருசு. 10 நிமிஷத்துக்குள்ள நீங்க கேட்ட டீடைல்ஸ் எல்லாம் உங்ககிட்ட வந்து சேரும். உங்க பையன் ஆதித்யா போட்டோ மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே. என் பையன் கூட அவன் ஃப்ரெண்ட் ஷாமும் வந்திருக்கான். அவன் போட்டோவையும் சேர்த்தே அனுப்புறேன். ஆச்சா மேடம், ஆச்சா ஆச்சா. ராம்சிங் கிட்ட சொல்லி ஆதி பத்தின டீடைல்ஸ கலெக்ட் பண்ணுமாக்கில? அப்படி என்ன குழப்பம் உனக்கு? எனக்கு சொல்ல தெரியலங்க. ஆனா ஏதோ தப்பு நடக்குதுன்னு மட்டும் என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. இங்க எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. ஆனா ஆதி மும்பைல இருக்கான். அங்க அவனுக்கு ஏதாவது ஒண்ணுனா நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குங்க. ஆதிக்கு அங்க ஏதாவது ஒண்ணு நடந்தா கூட நான் மனசு கஷ்டப்படுவேன்னு சொல்லி ஆதி அங்க நடந்தது எதையுமே என்கிட்ட சொல்ல மாட்டான், மறைச்சிருவான். அதனால்தான் நான் ராம் சிங்குக்கு போன் பண்ணி சொன்னேன். என்னங்க ராம் சிங்? போலோ ராம் சிங். மேடம், மேட்டர் ரொம்ப சீரியஸா போய்கிட்டு இருக்கு. என்ன சொல்றீங்க ராம் சிங்? ஆதிக்கு ஏதாவது ப்ராப்ளமா? நீ நாகபுரி வம்சத்தை சேர்ந்தவங்கிற உண்மை தெரிஞ்ச அன்னைக்கே கல்யாண மண்டபத்துல வச்சே உன் கதையை முடிச்சிருக்கணும். பொண்ணா இருந்ததுனால நான் அப்போ உன்னை மன்னிச்சு விட்டேன். நீ குறுக்கு வழியில தலையிட்டு என் டெண்டரை தட்டி பறிச்சப்பவும் உன்னை தண்டிச்சு மன்னிச்சு விட்டேன். நீ வயசுல சின்ன பொண்ணா இருக்கிறதுனால நான் உன் மேல காட்டின இறக்கத்துக்கெல்லாம் அர்த்தமே இல்லாம நீ பண்ணிட்ட. ஒண்ணு அன்னைக்கு கல்யாண மேடையில என் மகன் ஆதி மேல உயிரியே வச்சிருக்கேன்னு சொன்னேன். எப்படி எல்லாம் கண்ணீர் விட்ட, கெஞ்சின, கதர்ன. அது எல்லாமே நடிப்புன்னு இப்ப ப்ரூவ் பண்ணிட்ட. எப்போ நீ என் மகனை கொல்லணும்னு முடிவு பண்ணி அதுக்கான ஆளுங்களை அனுப்புனியோ அப்பவே நீ இந்த மண்ணுல வாழறதுக்கான தகுதியை இழந்துட்ட.
பார்ட்டியில வச்சு ஆதி என்ன அவமானப்படுத்திட்டாரு ஆண்டி. அந்த ஆத்திரத்துல நான் அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டேன். ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி என்ன மன்னிச்சிடுங்க. மன்னிப்பா? ஹ, உனக்கா? நீ கொத்த வந்து அடிப்பட்ட பாம்பு. உன்னை எல்லாம் மன்னிச்சு விட்டா நீ திருந்தி வாழ மாட்ட. மறுபடியும் படம் எடுத்து விஷத்தை தான் கக்குவ. உன்னை எல்லாம் உயிரோடவே விடக்கூடாது. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி என்ன விட்டுருங்க ஆண்டி. ப்ளீஸ் ஆண்டி ப்ளீஸ். இது வரைக்கும் நான் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சு விட்டுருக்கீங்க. இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க ஆண்டி. ப்ளீஸ் ஆண்டி இனிமே உங்க வழிக்கே நான் வர மாட்டேன். ப்ளீஸ் ஆண்டி ப்ளீஸ். ஆண்டி ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி. ஆண்டி விடு விடுடா விடு. என்னாச்சு? என்ன முழிக்கிற? ஹ, இப்ப இவங்க உன் ஆளுங்க இல்ல, என்னோட ஆளுங்க. இவங்க விசுவாசம் எல்லாம் உன் மேல இல்ல, நீ வீசி எறியறியே அந்த பணத்து மேலதான். உன்னை விட அதிகமான பணத்தை நான் வீசி எறிஞ்சேன். இப்ப எனக்கு விசுவாசமா இருக்காங்க. இப்போ நான் நினைச்சா உன் மூச்ச இப்பவே இங்கேயே நிறுத்திட முடியும். நீ எல்லாம் செத்த பாம்பு. ஒன்ன அடிக்கிறதுல என்ன வீரம்? அவளை விட்டுடு. இப்பவும் சொல்றேன், இனிமே நீ வாழ போற வாழ்க்கை நான் உனக்கு போட்ட பிச்சை. இத உன் வாழ்நாள்ல எந்த நிமிஷமும் மறந்துடாத. சாப்பிடு. நீங்க சாப்பிடுங்க பெரியய்யா. இல்ல, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். நீ அந்த ஸ்டால்ல சாப்பிடு, நான் இந்த ஸ்டால்ல சாப்பிடுறேன். வேண்டாம் பெரியய்யா, நீங்களே குடிங்க. நீ எதிரில் உட்காந்துட்டு இருந்தா என் பொண்டாட்டி வைக்கப்படுறான். நீ எந்திரிச்சு அப்படி போ. லவ்வர்ஸ் கூடயே வரக்கூடாதுன்றது. நான் போறேன் போறேன். குளமாவும் போட. அப்படி போ. இதுக்கு நான் பேசாம வெளியே போய் நின்று இருக்கலாம். அதைத்தான் நான் சொல்லாம சொன்னேன். உனக்கு புரியல. சரி, நீ ஆசைப்பட்டு கேக்குற, போ. இது எனக்கு வேணும். அது உனக்கு தான், எடுத்துட்டு போ. ஆதி, மா, நீங்க எப்படிமா இங்க?
நந்தினி விஷயத்தை ஏன் கிட்ட சொல்லாம மறைச்ச ஆதி? அது இல்லம்மா, அது ஒரு சின்ன விஷயம். அதை உங்ககிட்ட சொல்லி பெருசாக்க வேண்டாம் தான் நான் சொல்லல. எது சின்ன விஷயம்? அந்த நந்தினி உன் உயிருக்கே குறி வச்சிருக்கா. அது என்ன உனக்கு சின்ன விஷயமா? நீ யாரு? ஆதிக்கடவுர் சாம்ராஜ்யத்தையே எனக்கு அப்புறம் கட்டி காப்பாத்த போறவன். என்னோட நம்பிக்கை பலம் எல்லாமே நீதான். உன் மேல குறி வச்ச அவளை சும்மா விடலாமா? அதான் மும்பைல கால் வச்ச உடனே அந்த நந்தினிய போய் எச்சரிச்சிட்டு வந்த. நோ, இனிமே நீ இங்க இருக்க வேண்டாம். ரூமை வெக்கேட் பண்ணிட்டு உடனே கிளம்பு. கமான், நம்ம சென்னைக்கு போறோம். இல்லம்மா, அது நீ எதுவும் பேசாத ஆதி. எனக்கு நீ ரொம்ப முக்கியம். இப்போ நீ இங்க இருக்கிறது சரியா படல. அம்மா, நான் உங்களை மறுத்து பேசுறதா தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நந்தினிக்கு பயந்து நான் வந்த வேலையை முடிக்காம பாதிலே விட்டு கிளம்பணுமா? என்ன அப்படியே நீங்க வளர்த்தீங்க. இப்ப நீங்க நந்தினிக்கு பதிலடி கொடுத்துட்டு வந்திருந்தாலும் அவளுக்கு பயந்து என்ன கையோட கூட்டு போயிட்டதா நந்தினி நினைக்க மாட்டாளா? இப்படி ஒரு பேர் உங்களுக்கு வேணுமாமா? ஆதி, உன் தலையில கட்ட பார்த்ததும் ஒரு அம்மாவா தாய் பாசத்துல நான் உடனே உன்னை ஊருக்கு கிளம்புன்னு சொன்னேன். ஆனா நீ ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரிக்கு அது அழகில்ல. நாகபுரி வம்சத்துக்கு ஆதிக்கடவுர் வம்சம் பயந்துருச்சுன்னு பேர் வந்துரும்னு நீ எவ்வளவு அழகா புரிய வச்சிட்ட. உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு ஆதி. தப்புச்சண்டா சாமி. எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல, நீ இருந்து வேலையை முடிச்சிட்டு வா. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ்மா. சரி ஆதி, நான் அடுத்த ஃபிளைட்லயே சென்னைக்கு கிளம்புறேன். நீ உன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஊருக்கு வந்துரு. ஓகேமா. நான் பேசுறது கேக்குதா? ஆதி, பார்வதிக்கு ஒன்னும் ஆகாது ஆதி. நீங்க இங்கே இருங்க, உள்ள வராதீங்க. என் தலையில பட்ட காயம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வருது. அதுக்குள்ள பார்வதிக்கு தலையில இப்படி அடிபட்டுருச்சு. எனக்கு ஏதோ ஆபத்துன்னு பதறி போய் என்னை பார்க்கணும்னு மும்பைக்கு வந்த பார்வதிக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்துச்சேடா. அவளுக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குதோ? உங்க அம்மா பார்வதியை பார்த்திருந்தா தான் பெரிய பிரச்சனையா இருக்கும். அதுல இருந்து தப்பிச்சாச்சு. அது வரைக்கும் நிம்மதி. பார்வதிக்கு ஒன்னும் ஆகாது, நீ தைரியமா இரு. பார்வதிக்கு இப்ப எப்படி இருக்கு? டாக்டர் சொன்ன மெடிசன்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. டோன்ட் வரி, சீஃப் டாக்டர் பார்த்துட்டு சொல்லுவாரு. ஓகே. தேங்க்யூ. டாக்டர் எங்க இருக்காரு, எப்போ ஒருவர் தெரியலையே. நீ டென்ஷன் ஆகாத ஆதி, நான் பாக்குறேன். நீ போய் பார்வதி தெரு, நான் போயிட்டு வரேன். ஆ
டோன்ட் வரி சார், ஷீ இஸ் ஆல் ரைட். பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. ஏன் இன்னும் கண் முழிக்கல? சீஃப் டாக்டர் வந்து பார்த்துட்டு சொல்லுவாரு. ஓகே? இப்படி இருக்கு நர்ஸ் கிட்ட கேட்டதுக்கு டாக்டர் வந்து சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. இப்ப டாக்டர் கிட்ட கேட்டா சீஃப் டாக்டர் வந்து சொல்லுவாங்கன்னு சொல்றாரு. என்னடா இவங்க எப்படி இருக்காங்க? இவ்வளவு இர்ரெஸ்பான்சிபிளா பதில் சொல்றாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல ஹாஸ்பிட்டல்ல இப்படித்தான் இருக்கும். நம்மளுக்கு இது புதுசு. அவங்க இந்த மாதிரி டெய்லி நிறைய கேஸ் அட்டன் பண்றவங்க அப்படித்தான் இருப்பாங்க. வேற எதனா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கலாம்னு தோணுதுடா. நீ கொஞ்சம் பொறுமையா இரு ஆதி. அதான் டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு போயிருக்கிறார்ல. ஏய், பார்வதி இன்னும் கண் முழிக்க மயக்கத்திலே இருக்காடா. என்னால எப்படிடா பொறுமையா இருக்க முடியும்? எனக்கு புரியுது ஆதி. பார்வதிக்கு ஒன்னும் ஆகாது. நீ தைரியமா இரு. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாதுடா. என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்க இவனுங்க? ஆதி, நீ டென்ஷன் ஆகாத. கொஞ்சம் பொறுமையா இரு. நான் போய் பார்த்துட்டு வரேன். இல்லடா, நானே போய் பார்த்துட்டு வரேன். நீ பார்வதி பக்கத்திலே இரு. எஸ் சார். டாக்டர், வெயிட். சீஃப் டாக்டர் வந்து பாப்பாங்கன்னு சொன்னீங்க. இது வரைக்கும் சீஃப் டாக்டர் வரவே இல்லை. எப்போ வருவாரு? சீஃப் டாக்டர் மீட்டிங் ஹால்ல இருக்காரு. மீட்டிங் முடிஞ்ச உடனே வந்துருவாரு. என்னங்க நீங்க இப்படி பொறுப்பே இல்லாம பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? என் டென்ஷன் உங்களுக்கு புரியுதா இல்லையா? பார்வதிக்கு எப்படி இருக்குன்னு இப்ப தெரிஞ்சே ஆகணும். உங்க சீஃப் டாக்டர் உடனே இப்ப வந்தாகணும். போய் கூட்டு வாங்க. ஹலோ, என்ன மிரட்டுறீங்களா? நானும் எங்க சீஃப் டாக்டர் என்ன உங்க வீட்டு சர்வெண்டா? அந்த பொண்ணு என்ன செத்தா போச்சு? அடி. முழு எபிசோடையும் Zee5 இல் காணுங்கள்.